ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட் வெர்பல் அக்ரிமெண்ட் ரூல்ஸில் பார்ட் 8 இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 7 வரைக்கும் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இது அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். சரி போலாங்களா? ரூல் 36. சில நவுன்கள் எப்போதும் இரட்டையாகவே தான் இருக்கும் அல்லது இரண்டு பொருள் சேர்ந்தே தான் இருக்கும். இவைகள் ப்ளூரல் நவுன்கள், ப்ளூரல் வெர்பு எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எடுத்துக்காட்டு: செப்பல்ஸ் காலணிகள், ஸ்பெக்டக்கிள்ஸ் மூக்கு கண்ணாடி, சிசர்ஸ் கத்திரிக்கோள். இதெல்லாம் வந்து என்னதுங்க, இந்த ஜோடியாகவே இருக்கக்கூடிய பொருட்கள். இது வந்து ப்ளூரல் வெர்பு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளூரல் வெர்பு தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். சரி போலாங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு 1. தி செப்பல்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். இந்த கண்ணாடி மிகவும் விலை உயர்ந்தது. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாங்களா? அடுத்து 2. வேர் ஆர் யுவர் செப்பல்ஸ். செப்பல்ஸ்ன்றது என்னதுங்க, ப்ளூரல் நவுன். அதனால் ஆறுன்ற பாரு ப்ளூரல் வெர்பு வந்துருக்குது கொஸ்டினில். வேர் ஆர் யுவர் செப்பல்ஸ். உன்னுடைய காலணிகள் எங்கே. வேர் இஸ் யுவர் செப்பல்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த கேள்வி தப்பு. அடுத்தது: த சிசர்ஸ் ஆர் ஆன் த டேபிள். கத்திரிக்கோள் மேசையின் மீது உள்ளது. சிசர்ஸ்ன்றது ப்ளூரல் நவுன், அதனால் ஆறுன்ற ப்ளூரல் வெர்பு வந்துருக்குது. அடுத்தது ரூல் 37. ஃபுட்வேர் என்பது கலெக்டிவ் நவுன், எனவே சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். வேர் இஸ் யுவர் ஃபுட்வேர். ஃபுட்வேர்ன்றது சிங்குலர் நவுன், ஈஸ்ன்ற சிங்குலர் வெர்பு எடுத்துருக்குது. சரி போலாங்களா? அடுத்தது ரூல் 38. டீம் என்பது கலெக்டிவ் நவுன் ஆகும், எனவே இது சிங்குலர் வெர்பு தான் எப்பொழுதும் எடுக்கும். அவர் டீம் ஹேஸ் கான் டு த அயர்லாந்து. நமது அணி அயர்லாந்து சென்று உள்ளது. அவர் டீம்ன்றது சிங்குலர் எடுத்துக்கணும், அதனால் சிங்குலர் வெர்பு ஹேஸ் எடுத்துருக்குது. ஹேவ் கான் எடுக்கல, ஹேஸ் கான் வந்துருக்குதுங்களா? சரி, அடுத்தது ரூல் 39. ஏ பார் ஆஃப் ப்ளஸ் சிசர்ஸ். இப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு வேர்டு வந்தால் அது சிங்குலர் நவுன் ஆகும், ஆகவே சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். இதில் ஃபேர் தான் உண்மையான சப்ஜெக்ட் ஆகும். சிசர்ஸ்னு பார்த்தீங்க, சிசர்ஸ் வந்து ப்ளூரல் நவுன்னு பார்த்து ப்ளூரல் வெர்பு போடணும்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னே பார்த்தோம். ஆனால் அந்த சிசர்ஸுக்கு முன்னே ஏ ஃபேர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸு, ஒரு நவுன் ஃப்ரேஸு வந்துச்சுன்னா, ஏ ஃபேர் ஆஃப் ப்ளஸ் சிசர்ஸ் இப்படி வந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரல் கிடையாது, சிங்குலர் வெர்பு தான். அந்த நவுன் முட்டுக்கும் சேர்ந்து சிங்குலர் நவுனாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏ பேர் ஆஃப் சிசர்ஸ். வெறும் சிசர்ஸ்னால் ப்ளூரல் நவுனு. ஏ பேர் ஆஃப்னு அதுக்கு முன்னே ஒரு பிரேஸ் வந்து சிறு சிசர்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் நவுன் ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது எடுத்துக்காட்டு: ஏ பேர் ஆஃப் சிசர்ஸ் காஸ்ட் 25 rupees. ஒரு கத்திரிக்கோளின் விலை 25 ரூபாய். பாருங்கள், பேர் ஆஃப் சிசர்ஸ் காஸ்ட்னு வரல, காஸ்ட்னு ஒரு வெர்பு, அது ப்ளூரல் வெர்பில் வரல, அது கூட காஸ்ட் எஸ் சேர்ந்து வந்துருக்குது பாருங்கள். ஏ ஃபேர் ஆஃப் சிசர் காஸ்ட்ஸ் 25 rupees, சிங்குலர் வெர்பு வந்துருக்குது. எப்போலாம்? அடுத்தது ரூல் 40. போலீஸ் என்ற நவுன் எப்போதுமே ப்ளூரல் நவுன் தான் ஆகும், ஆகவே ப்ளூரல் வெர்பு தான் எடுக்கும். போலீஸ்ன்றது வந்து எப்போதுமே ப்ளூரல் நவுன், அது ப்ளூரல் வெர்பு தான் எடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு: த போலீஸ் ஹேவ் ரைட்லி ரீச்டு த ஸ்பாட். த போலீஸ் ஹேவ் ரைட்லி ரீச்டு. ஹேவுக்கும் ரீச்டு, ஹேவ் V3, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நடுவில் ரைட்லி என்ற அட்வர்ப் வந்துருக்குதுங்க. ஆனால் வர்ப் என்ன வந்துருக்குதுங்க, ஹேவ் தான் வந்திருக்கு. ப்ளூரல். த போலீஸ் ஹேவ் ரீச்டு வந்திருக்குது. போலீஸ் ஹேஸ் ரீச்டு சிங்குலர் வெர்பு வரல, ஹேவ் ரீச்டு ப்ளூரல் வெர்பு தான் வந்திருக்குது. நடுப்பில் வந்துருக்குங்கிறது ரைட்லின்றது அட்வர்புங்க ஃப்ரெண்ட்ஸு. அதான் உங்களுக்கு ஒரு குழப்பற மாதிரி இருக்கணும். த போலீஸ் ஹேவ் ரைட்லி ரீச்டு த ஸ்பாட். போலீஸார் சரியாக அந்த இடத்தை வந்தடைந்து விட்டனர், வந்தடைந்து உள்ளனர். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஒரு 2 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.